ஹலோ வீவர்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? கோயில் திறக்கும் விஷயத்தில் அபிராமியின் பையனான கார்த்திக் கையெழுத்து போட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இதெல்லாம் சந்திரகலா கார்த்தியை சாமுண்டீஸ்வரிகிட்ட மாட்டி விடணுங்கிற பிளான் தான். ஆனால் இந்த விஷயம் கார்த்திக் தெரியாது. இதை கோவில் விஷயம் என்பதால் ஊர் தலைவர்கள்லாம் சாமுண்டீஸ்வரியை இந்த பஞ்சாயத்தில் கலந்து கொள்வதற்காக சந்திரகலா கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தான் யாருங்கிற உண்மையை சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்ல போவதாக முடிவெடுக்கிறாங்க. ஆனால் கார்த்திக் இந்த முடிவிற்கு மயில் வாகனமும் ராஜராஜனும் மறுப்பு சொல்கிறாங்க. கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க, நீ அந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சந்திரகலா சாமுண்டீஸ்வரியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அங்கே பரமேஸ்வரி பாட்டி, ஆனந்த், அருண் எல்லாம் கார்த்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கார்த்திக் பரமேஸ்வரி பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்துடுவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நான் வர்ற வரைக்கும் இளையராஜா சமாளிக்கிறதுக்காக அனுப்பி வச்சுருக்கேன், நான் எப்படியாவது வந்துடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் கார்த்திக் கையெழுத்து போட வருவாரா, சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ராஜராஜனை அனுப்பி வைக்கிறான் கார்த்திக். அதன் பிறகு வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கோயிலுக்கு கையெழுத்து போட கார்த்திக் கிளம்புறாங்க. கார்த்திக் கிளம்புறத பார்த்துட்டு ரேவதி கார்த்திக்கை அம்மாவும் கார்த்திக்கும் சந்திக்கக்கூடாது, இவங்க தான் அபிராமி அத்தையோட பையனுங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் அந்த கோயிலில் தான், கார்த்திக் போகிற கோயிலில் தான் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமல் கார்த்திக் எப்படி கோவிலுக்கு கையெழுத்து போடுவாங்கிற பரபரப்பான செய்தி தான் போய்கிட்டு இருக்கு. கார்த்திக் சாமுண்டீஸ்வரிகிட்டேருந்து எப்படி தப்பிப்பான் அப்படிங்கிற சூழ்நிலையில் சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் பண்ணுறது ரேவதி தான். சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி. ஹாஸ்பிட்டலில் இருந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி. மாறு வேடத்தில் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலி, ஹார்ட் அட்டாக், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி பதறி அடிச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அங்கே ராஜராஜன் இல்லை. அப்போ தான் தெரியுது சாமுண்டீஸ்வரிக்கு இது யாரோ செஞ்ச வேலை அப்படிங்கிறத அப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியுது. ராஜராஜனுக்கு ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்குன்னு யார் போய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அந்த சமயத்தில் கார்த்திக் கோவிலில் சாமுண்டீஸ்வரி இல்லாத நேரம் பார்த்து கார்த்திக் கோவிலுக்கு வர்றாங்க. சந்திரகலா கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு, இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கார்த்திக் கையெழுத்து போட்டுட்டு கோவில் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் கார்த்திக்கோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா கார்த்திக் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ தான் தெரியுது சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் ராங் நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு கார்த்திக் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மயில் வாங்கணும்னு கார்த்திக்குக்கும் வர்றாங்க. அப்போ ரிசப்ஷனில் கேட்டப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டலில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க, அது ஃபேக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் சிசிடிவி காட்சியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி மாறு வேடத்தில் இருக்காங்க. மாறு வேடத்தில் இருக்கிறது யாருங்கிறத கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு ரேவதி கிட்ட நீ ஏன் இப்படி போய் சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் தான் என்னோட அத்தை பையங்கிற உண்மை அம்மாவுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க. சரி, உனக்கு இந்த உண்மை எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு கொல்லி வச்சிங்களா அப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்புறமா ரேவதி மனசில் இருக்கிற காதலை கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. கார்த்திக் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க. இப்படி அப்புறமா போஸ்ட்மேன் வர்றாங்க. அப்போ மயில் வாகனத்துக்கிட்ட ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. மயில் வாகனம் அதை பிரித்து பார்த்துட்டு ஷாக்காகிறாங்க. அப்புறமா மயில் வாகனத்துக்கிட்ட ஒரு போஸ்ட்மேன் ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதை பிரித்து பார்த்துட்டு மயில் வாகனம் ஷாக்காகிறாங்க.
அப்புறமா ராஜராஜன்ட்ட வந்து அந்த போஸ்டரை கொடுக்குறாங்க. அந்த தபாலை பிரித்து பார்த்துட்டு ராஜராஜனும் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா மயில் வாகனத்தோட ஒய்ஃபுக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அதை பிரித்து படிச்சுட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன எல்லாமே படிச்சுட்டு அமைதியாக இருக்கீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சந்திரகலாவை வந்து சித்தியை வந்து சித்தப்பா டைவர்ஸ் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.